அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். வாழ்விலே யாரை கண்டு அஞ்சுதல் வேண்டும் என வள்ளுவர் ஒரு இடத்தில் மிக தெளிவாக சுட்டுகிறார். அஞ்சாதே என்று அறம்பாடிய வள்ளுவர் ஒரு இடத்திலே அஞ்சு, வாழ்வில் அஞ்சு, ஒருவரை கண்டு அஞ்சு என்று சொல்கிறார். யாரை கண்டு அஞ்சுதல் வேண்டுமாம் சொல்றார். முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். என்னையா அது? அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்தா பாருங்களேன். திருவள்ளுவர் இருந்தால் சிலர் வாழ்விலே நன்கு பழகுவார்கள், நல்லா பேசுவார்கள், அற்புதமாக சிரித்து பழகுவார்கள். அவர் பேசுவது அனைத்தும் நம் நன்மைக்காக போலவே தெரியும். அவர் நகைப்பதும் அவர் உடல் பாவனைகளும் அத்தனையும் நம் மீது அக்கறை இருப்பது போன்று காட்டும். முகத்தில் சிரிப்பை மட்டும் தாங்கி நிற்பார். பா, என்ன சிரிச்ச முகத்தோடு பேசுகிறாருப்பா, சிரிச்சுட்டே பேசுவார் இருந்தா. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? அகத்தின்னா என்று சொல்கிறார். உள்ளுக்குள்ளே என்ன, நீ படிச்சிருவியா, நீ முன்னேறுவியா, நீ வேலை வாங்கிடுவியா, அது எப்படி நடக்கும், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை படிக்க விட்டுறோன்னா எப்படி உன்னை பண்ணுறேன் பார் என்று உள்ளுக்குள்ளே வெறுப்பு, வெளியில் சிரிப்பு. உள்ளுக்குள்ளே வெறுப்பு. எப்படிப்பட்ட வெறுப்பு? நெருப்போடு கூடிய வெறுப்பு. நெருப்பை விட 10 மடங்கு தீப்பந்தம் போன்ற வெறுப்பு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. வெளியில் காட்டுறது சிரிப்பு. உள்ள வெறுப்பு, வெளியே சிரிப்பு, நெருப்போடு கூடிய வெறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னா வள்ளுவர் அவருக்கு பேர் சொல்கிறார் பாருங்க. அவருக்கு என்ன சொல்கிறாரு? பகைவர்னு சொல்ல, அப்படி சொல்லியிருந்தால் கூட பகைவன்னு சொல்லிட்டு போயிடலாம். வஞ்சரை அஞ்சப்படும் என்றார். வஞ்சகன் என்று அழைக்கிறார். அந்த வஞ்சகரை கண்டு வாழ்வில் அஞ்சு என்று குறிப்பிடுகிறார். அப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே இது போன்ற நபர்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அத்தவரிடத்திலே எச்சரிக்கையாக இரு என்று வள்ளுவர் நமக்கு அறம் கற்பிக்கிறார். இது வாழ்வுக்கு. தேர்வுக்கு என்ன வேண்டும் என்றால் வள்ளுவர் முதல் கேள்வி, வள்ளுவர் யாரை கண்டு அஞ்ச வேண்டும் என குறிப்பிடுகிறார். வஞ்சரை கண்டு அஞ்சுதல் வேண்டும். அகத்தில் வெறுப்பை கொண்டிருக்கின்ற வஞ்சரை கண்டு அஞ்சுதல் வேண்டும். ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது வினா, இதிலிருந்து என்ன வரலாம் அப்படின்னா, முகத்தில் சிரிப்பையும் அகத்தில் வெறுப்பையும் கொண்டிருக்கின்ற நபரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? வஞ்சர் என்று அழைக்கிறார். இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கின்ற அதிகாரம் எது என்று கேட்கலாம். கூடா நட்பு. கூடா நட்பு என்ற அதிகாரம் எந்த இயலில் அமைந்துள்ளது? நட்பியல் என்ற இயலில் அமைந்துள்ளது. இந்த 4 கோணங்களில் இந்த திருக்குறளிலிருந்து தேர்வுக்கு வினா அமையலாம். குறித்து கொண்டீர்களா? நன்றி. அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.